சரி பாதி சரி பாதி நீதாய சரி பாதி உயிர் நாடி என நானும் உனை நாடி. சென்னை கான்செப்ட் நடக்கிறப்போ வாடி போல வாடி பண்றாரு நெஞ்சுக்குள்ள அழகா ஒரு அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது பார்க்கவே. நெஞ்சுக்குள்ள அது ஆதினாலாம் வந்து அங்க ஒரு லாஸ்ட் மோடு போயிட்டாரு. அந்த விஷுவல்ல இருக்கிற ஸ்டுடியோ தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டுடியோ. அதே சின்ன ரூம் அப்படியே சின்ன ரூம், ஒரு ஃபோம் சவுண்ட் ப்ரூஃப், சோத்துல ஃபுல்லா அந்த கிராக் இருக்கிற அந்த எனக்கு கலையின் மீது காதல் வந்தது, அந்த கலையின் மீது கொண்ட காதல் உன்னை வென்றது. வந்திருக்கு மியூசியம் இருக்கு, சூப்பரா வந்திருக்கு. நிறைய சஸ்பென்ஸ் இருந்தது ட்ரெய்லர்ல. இவன் பேக் ஷாட்ல ஒருத்தரை காமிச்சிங்க, அவர் யாரா இருப்பாரு நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தேவா சார் இருப்பாரா? கானாவுக்கு தேவா சார் தான் யோசிச்சு வந்துடும். நீங்க பாடின நிறைய பாட்டுல ஒரு லவ்வோ ஒரு விசேஷம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாட்டு என்ன பாட்டு? தூங்க விடலையே என்ன தூங்க விடலையே அவன் நைட்டெல்லாம் கடலை போட்டு தூங்க விடலையே. லவ் ஃபெயிலியர் பாய்ஸுக்கான ஒரு வெரி, அது ஒரு எனர்ஜி. அதுலயும் வந்து அந்த ஒரு லிரிக்ஸ் வரும், அவளும் நானும் இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பர். மறந்ததில்லை என் இதயம் உன்னை நினைக்க முப்பொழுதும், கரையவில்லை உன் இதயம் கலங்குகிறேனே எப்பொழுதும். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னை கான்செப்ட் நடக்கிறப்போ வாடி போல வாடி பண்றாரு நெஞ்சுக்குள்ள அழகா ஒரு அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது பார்க்கவே. அது ஆதினாலாம் வந்து அங்க லாஸ்ட் ஆயிட்டாரு பாடுறப்போவே. ஓகே, அந்த மழை அவருக்கு அந்த மொமெண்ட்ல என்ன என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு வந்து மைண்ட்ல வந்து சென்னை கான்செர்ட் ஃபர்ஸ்ட் கான்செர்ட், அது 27,000 பேர் 25,000 பேர் இருக்காங்க. ஆமா, எனக்கு அந்த வாடி போல வாடி பாடி அந்த ட்ரிசில் வரப்போ அவர் ஒரு லாஸ்ட் மோடு போயிட்டாரு. எப்படின்னா அவருக்கு இதெல்லாம் ஃப்ளாஷ் ஆயிருக்கு. நம்ம வந்து தேனாம்பேட்டை பஸ் கண்டக்டர் சொல்றது வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து சென்னையில் இறங்கி தாம்பரம்ல இங்கே இறங்குவாங்க பஸ் எல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். இறங்கிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி தேனாம்பேட்டை, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ வந்து தேனாம்பேட்டில் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ தேனாம்பேட்டை இதெல்லாம் எனக்கு ஒரு செகண்ட் ஃப்ளாஷ் ஆச்சுரா, என்னன்னே தெரிலடா. அது எனக்கு வாடி போல வாடி பாட்டு பாடி பிடிக்கிறப்போ அவருக்கு வந்து அந்த ஒரு இந்த நம்ம ஜேர்னி அந்த மொமெண்ட்டு தேனாம்பேட்டையில் கான்செர்ட் நடக்குது YMCAல, தேனாம்பேட்டை மேட்ரு அவருக்கு ஃப்ளாஷ் ஆகுது, மழை ட்ரெஸ்ஸில் ஆகுது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட். வாவ் வாவ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது லைஃப் டைம் அந்த ஒரு எப்போவாது தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம். ஆமாம். ரெட் நியூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌதம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் சூப்பர் கான்வர்சேஷன் யார் கூட இருப்போது அப்படின்னா சிங்கர் கௌசிக் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். நல்லா இருக்கீங்களா? குட் ப்ரோ, ஆல் குட். சூப்பர். மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். மீட் பண்ணி பேசுறதுல வாய்ஸை வந்து லைக் டிஜிட்டல்லையும் தியேட்டர்ஸ்லையும் மட்டும் நம்ம கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம். பட் இப்போ நேரில் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? ஆல் குட் ப்ரோ, ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. சூப்பர். உங்க இன்ஸ்டா பேஜ் பார்க்கும்போது தெரியுது ஃபுல்லா கான்செர்ட் வைப்ஸ் தான். மூவிஸ்ல பாடுறது 1 year ஃபுல்லா அதுல கான்செர்ட் வைப்ஸ் பயங்கரமா போச்சு. ஆதினா கூட ஜாலியா போச்சு. ஏன்னா ஆதினா கூட மட்டும் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, என்ன காரணம்? அப்படி இல்லை ப்ரோ, நான் பாடுவேன், சினிமாவில் பாடுவேன்லாம் எதிர்பார்த்ததே இல்லை. ஓகே, பாட வச்சாங்க. ஓகே, நான் ஒரு கம்போசர் ஆகணும், ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணுன்றது ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எனக்கு பேசிக்காக கீபோர்டு வாசிக்க தெரியும். ஸோ அப்படி தான் நாங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணதே. அவர் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்திருந்தார்ல இங்கே சென்னையில் அந்த டைம். ஆமாம், ஓகே, அந்த டைம், அதாவது கிளப்பில் மப்ளிக்லாம் முன்னாடி. ஓகே, அப்போ இருந்தே உங்களுக்கு தெரியுமா? 2010 ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணுறேன். ஓகே, ஜீவாவும் நானும் ஒரே கிளாஸ் லாயலால. ஓகே, ஸோ ஜீவாவும் ஆதினாவும் முன்னாடியிலேருந்தே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரு கீபோர்ட் பிளேயர் வேணும்ன்ட்டு சும்மா கிளாஸ்ல பேசிட்டு இருப்போம், நான் வாசிப்பேன் அப்படின்ட்டு போனதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, பெரிய பிளேயர்லாம் இல்லை, சும்மா பேசிக்கா கார்ட்ஸ் பிடிப்பேன் அந்த மாதிரி. ஓகே, ஓகே, போனோம். ஸோ அப்படியே அங்கேருந்து தான் இந்த ஜேர்னியே ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு.
ஸோ அவங்க அப்பதான் அந்த நீங்க என்ன நடந்தாலும் பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோலாம் செட் பண்ணி பஸ்ல இருந்து இறங்கி வருது. கோயம்புத்தூர் சென்னைக்கு வருது. ஆமா, அந்த விஷுவல்ல இருக்கிற ஸ்டுடியோ தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டுடியோ. கிட்டத்தட்ட அப்படியே செட் போட்டு அதே சின்ன ரூம், அப்படியே சின்ன ரூம், ஒரு ஃபோம் சவுண்ட் ப்ரூஃப், சவுத்துல ஃபுல்லா அந்த கிராக் இருக்கிறது. ஓகே, அப்படி ஜாம் பண்ணி இப்படி இருந்தது தான் அந்த பாட்டுல ஆக்சுவலி காட்டுறது. வாவ், ஓகே. ஸோ அப்பல இருந்து நான் அவங்களுக்கு கீபோர்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ரஃப் ட்ராக் பாடுறது. எல்லா பாட்டும் நான் வந்து ரஃப் ட்ராக் பாடுவேன். லைக் ஆம்பளைலேருந்து எடுத்தீங்கன்னா நிறைய ட்ராக்ஸ் வந்து நான் ரஃபாக பாடி வச்சிருவேன். சிங்கர்ஸ்க்கு அது போகும், அது அவங்க பாடுவாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ ஆல்வேஸ் அவங்களோட தான் இந்த ஜேர்னி 10-15 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ஐம் மோர் கம்ஃபர்டபுள் தேர். அண்ட் அந்த கொலாபரேஷன் வந்து எங்களுக்கு பெருசாக வேலை செய்கிற மோடே இருக்காது. ஜாலியாக நடக்கும். எல்லா பாட்டுமே ஜாலியாக வர பாட்டாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற கண்ணாலா இருக்கட்டும், ஒரு என்ன நடந்தாலும் காதலிக்காத, இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 1 hour 2 hours முடிஞ்ச பாட்டாக இருக்கும். டிஸ்கஸ் பண்ணியே டக்குனு லிரிக்ஸ் அப்படியே பீட்டை போடுவோம், பாட்டை ஜாம் பண்ணுவோம், அப்படியே அங்கேயே அவர் லிரிக் எழுதுவார், டப்புன்னு முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் அது நடக்கும். அந்த கொலாபரேஷன்னால தான் ஐ திங்க் நான் வந்து எப்போவுமே அவங்களோடைய அந்த ட்ராவல் எனக்கு கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கிரேட், சூப்பர். 15 இயர்ஸ் இல்லையா ப்ரோ, ஆதி ப்ரோ கூட ஒரு ட்ராவல் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அந்த இண்டிவிஜுவாலிட்டி, இப்போ இண்டிவிஜுவல் சைன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர், இப்போ நம்மளும் வந்து இது சொசைட்டியில் வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கணுங்கிற ஒரு ஆசை, ஆர்வம் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு லாங் ஜேர்னியாக இருக்குது. இதில் ஏதாவது இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ தனியாக போயிட்டு ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அண்ணா ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இண்டிவிஜுவலாக நான் ஒரு தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் இருக்கும். அதுக்கான இல்லை, அதான் நான் ஃபஸ்ட்டு எருமசாணி அவங்க வந்து படம் பண்ண கேட்டப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் போய் கேட்டேன். அந்த மாதிரி படம் பண்ண கேட்குறாங்க, பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ, ஆமாண்டா எவ்வளோ நாள் இங்கேயே ஓட்டிகிட்டு இருப்பப்போ ஏதாவது படம் பண்ணு, மியூசிக் டேரக்டர் தானா, நல்லா பண்ணுறல்ல, போய் பண்ணு வெளியில் அப்படின்னு அவர் தான் அனுப்பிச்சி வச்சார். ஸோ ஐ திங்க் நட்பே துணைக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். நான் லைக் அது 2 years ஜேர்னி ஒன்று இருந்தது அதில். ப்ளஸ் ஐ வில் பி கம்மிங் ஹியர் அண்ட் ஒர்க்கிங் ஆல். அவங்களோட சேர்ந்து அவங்க படத்துக்கும் ஒர்க் பண்ணுறது எல்லாம் இருக்கும். ப்ரோ, என் லைஃப் வந்து மியூசிக்கை சுற்றி, ஆமாம் எங்கே போனாலும் அதுக்குள்ளேயே தான் இருப்பேன். ஸோ எனக்கும் வந்து படம் நம்ம கம்போஸ் பண்ணணுன்ற அந்த டைம் வந்துடுச்சுன்றது ஃபீல் பண்ணேன். லைக் இதுதானே அவன் ஆசை, ஒரு படமாக என் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு படமாவது மியூசிக் டைரக்டராக பண்ணிடுறது தான் என்னோட அதிகபட்ச ஆசையாக இருந்தது. ஸோ அது 3 படம் பண்ணிருக்கேன். அண்டு அந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ இது வெரி ஃப்ரெஷ் டீம். அப்போது யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிற படம் அது. அஃப்கோர்ஸ் அந்த படம் கொஞ்சம் டிலேவாக வந்தது நிறையா ரீசன்ஸ்னால. பட் அந்த டைமில் அது பண்ணப்போ வந்து இட் வாஸ் ஆல் யூடியூபர்ஸ் டுகெதர்ன்ற ஒரு படம். ஸோ அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்குன்றதுல ஹாப்பியாக போய் பண்ணோம். ரொம்ப எல்லாருமே நல்லா ஜாலியாக பண்ண படம் அது. லைக் டைரக்டர், ஆக்டர்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம் அது. கோபி, சுதாகர், ரவுஸ் டீம் எல்லாம் அது பயங்கரமான டீம். கிரேட் ப்ரோ, சூப்பர் ஹாப்பி. லைக் ஹிப்ஹாப் ப்ரோக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆறாவை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு ஆறா அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு. அதான் 6 10 வெயிட்டா டேரக்டா பாசிட்டிவிட்டி. ஆமா, பாசிட்டிவிட்டி. ஸோ சொல்லுங்க, மியூசியம் ஒர்க் 2 எப்படி வந்திருக்கு? கோவிந்தமால பேக்கல் ஓகே. ஆமா, பேக்கிங் வோக்கல்ஸ்ல நானும் கானா வினோத் ப்ரோ எல்லாமே சேர்ந்து. சொல்லுங்க, எப்படி வந்திருக்கு மியூசியம் ஒர்க் 2? சூப்பரா வந்திருக்கு. போயிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அண்ட் பீரியாடிக் ஃபிலிம் வேற தெரியுது. ஆமா, பீரியாடிக் பிரசன்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இது வந்து பேசிக்கலி கானா அந்த லைஃப் பத்தின விஷயங்கள் கொண்டு வர ஒரு படம். அண்ட் 3 லைஃப் இருக்கு, 3 பீரியட் இருக்கு. நீங்க பாட்டிலே பார்த்தாச்சு. ஆமா. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நானும் யோசிக்கிறேன். சரி, ஓகே, அடுத்து ஏதாவது மியூசியம் ஒர்க் 2 பத்தி போறாரு. எனக்கு ட்ரெயிலர்ல ஏதோ ஒரு பேக் ஷாட், ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தரோட பேக் ஷாட் யாருன்னு தான் தெரியல. ஐ திங்க் ஏதோ பெரிய சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர் இருக்குன்னு மட்டும் தெரியுது. தேவா சாரோட கேரக்டரா? எது இல்லை ப்ரோ, இது தெரியாத மாதிரி அப்படி கேட்குறேன். எது இல்லை ப்ரோ, ட்ரெய்லர் வந்துருச்சா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு போல. நிறைய சஸ்பென்ஸ் இருந்தது ட்ரெய்லர்லேயே. உங்கள் பேக் ஷாட்டில் ஒருத்தரை காமிச்சிங்க, அவர் யாராக இருப்பார் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தேவா சார் இருப்பாரா? கானாவுக்கு தேவா சார் தான். அப்போ தேவா சார் உள்ள படத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சிருக்கோம். தெரியல, படம் வரும்போது பார்த்துக்கலாம். யோசிச்சே வந்துடும். எப்போ ரிலீஸ்? ஜூனில் ரிலீஸா? ஜூன்னா இல்லை ப்ரோ, அது ஜூன் இல்லை ப்ரோ. லைக் இன்னும் ஒரு
ஓ இது என்ன மந்த்? ஜூன் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ஜூன், அப்போ ஜூலைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஜூலை பிளானிங், பட் தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். சூப்பர். ஏன்னா இப்போ மீசை முறுக்கு ஒன்றை விட இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகுமே, ஸ்டோரி வைஸ் ஆகுமே வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் சூப்பரா இருக்கும் ப்ரோ. பெரிய ஆமா, இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ம். இதுவாகவே ஸ்கேலாகவே பெருசாக இருக்கும். அண்டு மியூசியம் முறுக்கு 1ல ஒரு லேயர் இருக்கும். ஒருத்தன் எப்படி கஷ்டப்பட்டு போராடுறதுங்கிற விஷயம் வந்து இதுலேயும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே கேட்காத ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்கு. ஏதோ ஒரு பார்த்து கட் பண்ணி நான் எடிட் பண்ணி போட்டேன். இல்லை இல்லை சரி. மோஸ்ட் இப்போ நீங்கள் பாடின நிறைய பாட்டில் இந்த ஒரு பாட்டு வந்து எப்பவுமே இந்த ஒரு பாட்டுக்கு எனக்கு வந்து ஒரு லவ்வோ ஒரு விசேஷோ வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாட்டு என்ன பாட்டு? கண்ணால கண்ணால. கண்ணால கண்ணால. இன்னி வரைக்கும் அது அதுதான் என்னோட அடையாளம். ஏன்னா எங்களுக்கு காதலிக்காததான் எங்களுக்கான ஒரு அடையாளம். சூப் பாய்ஸ், லவ் ஃபெயிலியர் பாய்ஸுக்கான ஒரு வெரி, அது ஒரு எனர்ஜி. அதுலயும் வந்து அந்த ஒரு லிரிக்ஸ் வரும், அவளு நானும் இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பர் நடுவுலதான். அது பார்த்துதான் கரெக்டா பாடியிருக்கே தலைவா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அப்படி 2 லைன் எடுத்து விடுங்களேன். அவளு நானும் இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பரு, நடுவுல தான் வந்தான் அவன் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஜோக்கரு, கையில தான் மாட்டிக்கினா செத்தாடா சேகரு, நான் கூலான ஆளு டென்ஷன் ஆகும் ஓடிரு, கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணு நல்ல ஃபிகர், உனக்கு ஒண்ணு மாட்டும் மாட்டும் ஒரு நாள் மாட்டும், மத்தவங்க ஃபிகரை எல்லாம் இஷ்டத்துக்கு கரெக்ட் பண்ணா உன் ஃபிகரை கன்ஃபார்மா ஊரே ஓட்டும். தூங்க விடலையே என்ன தூங்க விடலையே, அவன் நைட்டெல்லாம் கடலை போட்டு தூங்க விடலையே, வாங்க விடலையே என்ன வாங்க விடலையே, அவ பரீட்சையில பாஸ் மார்க் வாங்க விடலையே. சரியான பாட்டு ப்ரோ. ஒரு வரியுமே எங்க வாழ்க்கைக்கான வரியா வந்து அதுல இருந்தது. கான்செர்ட்ல லைவ்ல வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பயங்கர இதுவா இருக்கும் அந்த பாட்டு. விரியாயிருவானுங்களா கீழே இருக்கிறவங்க அப்படின்னு வந்து மென்டல் ஆயிடுவானுங்க, கத்தி கூப்பாடு போட்டு. சரியான எனர்ஜெட்டிக் சாங். சரியான எனர்ஜி சாங். அது எப்படி அவனுங்க எனர்ஜி நம்ம மேட்ச் பண்ணி வேற பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்படி இருப்பானு. சில வீடியோஸ்லாம் பார்த்தா கும்பலா குதிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க பயங்கரமா. கம்போசிஷன் எப்படி இருந்துச்சு அந்த பாட்டுக்கு, காதலிக்காதேக்கு? ஜாலியா அதான் சொன்னல, இந்த பாட்டு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு, இது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கு, அடிச்சு பொழக்கிற சாங்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த சாங் வந்து -2.5 ஸ்பீட்ல இருக்கும். காதலிக்காதே மனசு காதலிக்காதே அப்படி கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பாட்டு. இல்ல இந்த பாட்டோட எனர்ஜி இது இல்லை, அப்புறம் ஸ்பீட் பண்ணி அந்த பாட்டோட மூடே வேற மாதிரி மாறிடுச்சு. அண்ட் அதுவும் அப்படிதான், அப்படியே பீட்டை போட்டு ஆன் ஸ்பாட்ல கம்போஸ் ஆரம்பிச்சு ஒரு 2 ஹவர்ஸ்ல எழுதி முடிச்சு பாட்டே ரெடி. ஒன்லி 2 ஹவர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் சாங் ரெடி பண்ணிருக்கீங்க. பாட்டே வந்து எனக்கு தெரியும் 2 ஹவர்ஸ், அதான் சொல்றேன் 2 ஹவர்ஸ் கூட இருக்காதுன்னு வைங்களேன். எழுதி அப்படியே ஸ்பாட்லயே எழுதி அதான் மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்ல அந்த 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிரும். ஞாபகம் இருக்கு. ஓ மை காட், அவ்வளவு ஸ்பீடா. ஆமா நைஸ். அப்படியே ஒரு ஃப்ளோல அடிச்சது அந்த பாட்டு. அப்புறம் அந்த இன்னொரு பாட்டு என்ன நடந்தாலும் மீசைய முறுக்குல, அதுல இப்போ தனி ஒருவன்ல உங்க சாங் உங்க வாய்ஸ் ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு. மீசைய முறுக்கு படம் பயங்கர பிளாஸ்ட், வெடினா வெடி, அப்படி ஒரு வெடி. அதுல இருக்கிற எல்லா பாட்டுமே வெடி. ஏன்னா ஹிப்ஹாப் தமிழா ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு, ஃபர்ஸ்ட் படமே அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாருங்க. அந்த பாட்டு மட்டும் லவ் ஃபெயிலியர் பாட்டுல அது மட்டும் தனியா எடுத்துக்கும் போது அதுலயும் உங்க வாய்ஸ் வந்து பயங்கரமா வந்து ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு, இன்னும் நல்லா வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு பாட்டை பத்தி சொல்லுங்க. அந்த பாட்டு மியூசியம் முறுக்கு போயிட்டு இருந்தப்போ ஆக்சுவலி ஒரு 2 பாட்டு ஆப்ஷன் இருந்தது அந்த இடத்துல. ஒரு பாட்டு வந்து ஸ்லோ சாங், அது ஒரு ஸ்லோ சாங்கு. இதுவா அதுவான்ற ஒரு இது போயிட்டு இருந்தது. இது நான் பாடி வச்சிருந்தேன் என்ன நடந்தாலும். ஸோ இதுவா அதுவான்னு போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு சைடில் பக்குன்னு இருந்தது, ஐயோ நம்ம பாட்டு வருமா வராதான்ட்டு. கடைசியில் அது டிசைட் ஆகி என்ன நடந்தாலும் வந்து என்ன நடந்தாலும் தான் வந்தது. 2 பாட்டா இருந்தது பேசிக்கா. இது பண்ணலாமா, இந்த படத்துக்கு இது வைக்கலாமா இது வைக்கலாமான்ற ஒரு போயிட்டு. ஏன்னா மீசை முறுக்கு வந்து எல்லாம் கேங்கா ஃப்ரெண்ட்ஸா பண்ண படம். இப்போ அதில் ஒர்க் பண்ண இப்போ டேரக்டர்ஸ்
அண்ட் எடிட்டர் எல்லாருமே வந்து நாங்களாம் ஒன்றா ஒரே கிளாஸில் படித்தவங்க தான். அப்படியா? ஆமாம், ஓகே. ஒரே காலேஜ் ஒரே லோயோலால படிச்சு விஸ்காம் பண்ண எடிட்டர் ஃபென்னின்னு சொல்லிட்டு அவன் தான். அவன் எனக்கு தெரிஞ்சு ஹிப்ஹாப் பண்ணா மட்டும்தான் தனியாளுன்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் நீங்களாம் ஒரே டீம், அவர் மட்டும் தான் கோயம்புத்தூர் இருக்காரு. ஓகே. ஸோ அது வந்து ஒரு ஜாலியாக நடந்த ஒரு மெமரி அந்த படம் பண்ண டைமே. ஸோ ஒரு எல்லா சைட்லேயும் எல்லா வேலையும் போயிட்டுருக்கோம். அங்கே ஸ்டுடியோவில் ஒரு ரூமில் எடிட்டிங் போயிட்டுருக்கோம், ஒரு ரூமில் இங்கே ஆர்ஆர் போயிட்டுருக்கோம், இங்கே பாட்டு ஏதாவது ரெடி பண்ணிட்டுருப்போம், ஒரு ரூமில் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு லைவ் போயிட்டுருக்கோம். ஒரு மாதிரி ஒரு ஒர்க் ஜோன் ஆஃப் மேக்ஸில் இருக்கும், ஜாலியாக போயிட்டுருப்போம் எல்லாம். ஸோ என்ன நடந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுறப்போ எனக்கு உண்மையாக சொன்னால் எனக்கு அது எப்போ ரெக்கார்ட் பண்ணோம் எப்படி ரெக்கார்ட் பண்ணே மறந்து போச்சு. அதை ஏன் அப்படி மறந்துச்சுன்னா அந்த டைமில் ஒரு 3 படம் போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். மீசை முறுக்கு ஒரு பக்கம் போகுது, துருவாவா தனியூர் ஒன் ரீமேக் தெலுங்கு, அது ஐ திங்க் அதுவோ, அப்புறம் கவனா ஏதோ ஒன்று போயிட்டு ஓகே. கவன் தான் நினைக்கிறேன். கவன் நினைக்கிறேன் சம்திங். இது 3 அட் அ டைம்ல போயிட்டு இருந்த டைம். அது ஒரு 3 படங்கள் அட் அ டைம்ல போயிட்டு. இப்போ இந்த டைரக்டர் வருவாரு, அதுக்குள்ள அடுத்தது வந்துருவாரு, இவர் கிராசிங் இப்படி போயிட்டு இருக்கும் அது. ஸோ யா, அது ஒரு அதுல இருந்து 2 லைன். ஒரு நாள் நீ என்னை சந்தித்தால் அடிப்பெண்ணே நீயும் சிந்திப்பாய், என்னை ஏனோ பிரிந்து சென்று உன் வாழ்வை நீயே தண்டித்தாய். சரி பாதி சரி பாதி நீதாய சரி பாதி, உயிர் நாடி என நானும் உன்னை நாடி வந்த போது என்ன தள்ளி எங்க போற நீ தள்ளி போனதால நானும் ஏங்கி போறேன்டி. மறந்ததில்லை என் இதயம் உன்னை நினைக்க முப்பொழுதும், கரையவில்லை உன் இதயம் கலங்குகிறேனே எப்பொழுதும். வேற லெவல் வேலைப்பாடு தனி ஒருவன். அது இந்த லவ் சாங்கா இருக்கட்டும், இந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த தீமைதான் வெல்லும் அப்படிங்கிற ஒரு வில்லனிசம் பிஜிஎம் ரொம்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா வேற லெவல்ல இருந்துச்சு. அதுல ஹிப்ஹாப்பனோட வாய்ஸோட இடையில அந்த வாய்ஸ் பயங்கரமா போட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு வேலைப்பாடு ஒன்று கொடுத்திருப்பாரு தனி ஒருவன்ல. ஸோ நல்ல ஒரு மெமரிஸ் அதுல இருக்கும் இல்லையா? அது ஒரு சரியான காம்போ அது அமைஞ்சது அந்த படம். நான்லாம் எதிர்பார்க்கல அந்த படம் வந்து எப்படி வரும்லாம். பட் ஃபைனலாக அது படம் பார்க்குறப்போ இது பயங்கரமான படமா இருக்கு, இது பயங்கர ஹிட் ஆக போற படமா இருக்கு. பெரிய சப்போர்ட் மியூசிக் ப்ரோ அந்த படத்துக்கு, பெரிய சப்போர்ட். ஏன்னா அந்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து அவ்வளோ ஃப்ரீடம் ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்து, அவங்க இப்போ ஆதினா ஜீவா பண்றப்போ இப்படி பண்ணலாம்னா இது பண்ணால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம், வில்லனுக்கு ஒரு பாட்டாக போயிடலாம், இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அவரை அந்த ஒரு கொலாபரேஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொலாபரேஷன். அது டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் கொலாபரேஷன். அதனால தான் அதோட ஹிட் வந்து அவ்வளோ பெருசாக மேசிவாக இருந்தது. ஆமாம், கத்து வச்ச ஒட்டுமொத்த வித்தையும் இறக்குற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. மியூசிக் வீடியோ கூட வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மியூசிக் வீடியோ வந்தது, தீமைதான் வெல்லும். ஆமாம் ஆமாம். அதெல்லாம் வந்து பிளான்லேயே இல்லை. ஆதினாவும் ஜியோ தான் சொன்னாங்க இந்த மாதிரி இதுக்கு ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணலாம்னா ஜெயம் ரவியும் அரவிந்த் சாமியும் வச்சு ஒரு பண்ணலாம், அது சூப்பராக இருக்கும், வெறும் பாட்டாக விடாமல் ஒரு மியூசிக் வீடியோவாக விடலாம் அப்படின்ட்டு அவரும் அதை அக்செப்ட் பண்ணாமா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் அது. கிரேட், சூப்பர் ப்ரோ. அடுத்து உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசிடலாமா? அடுத்தடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் கௌஷிக் ப்ரோட்ட இருந்து? ஒரு 2-3 கதை கேட்டிருக்கேன் ப்ரோ. பட் அதான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறேன், ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். ஆமாம், ப்ரெஷரைஸ் பண்ணாமல். லாஸ்ட்டாக ராக்கெட் டிரைவர் பண்ணேன். லைக் அது கம்பேரிட்டிவ்லி நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் டி பிளாக் அண்ட் ஓட முடியாது கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு வேறு ஜானர் ஆஃப் மூவியாக எக்ஸ்பிரிமெண்ட்லாம் எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட்லாகவும் ப்ளஸ் கமர்ஷியல் படங்களும் பண்ணலாம். பட் எனக்கு மோர் ஆஃப் ஒரு நியூ டீம், புது ஐடியாஸ் இப்படி வர டீம்கிட்ட கதை கேட்டிருக்கேன். ஆனால் அது ஒரு ப்ராஸ்பெக்ட். அண்ட் அகெயின் ராக்கெட் டிரைவர் டைரக்டரே இன்னும் ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு. ஸோ அது அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது வரும். வேற ஏதாவது எங்களுக்கு பாட்டு ஏதாவது அது நீங்கள் கேட்கவே இல்லை? என்ன பாட்டு ப்ரோ? கோமாளியில் ஒரு பாட்டு ப்ரோ. ஹாய் சொன்னா போதும். எப்படி ப்ரோ அதெல்லாம் பாடிடலாம் ப்ரோ. ஹாய் சொன்னா போதும், நீ ஹாய் சொன்னா போதும், ஒரு போதை ஒன்று ஏறும், நீ தொட்ட
தொட்டாலே போதும் மனம் ஜுவ்வுன்னு தாகும், நீ சிரிச்சாலும் முறைச்சாலும் ஹார்ட்டு பீட்டு ஏறும், வெக்கம் மானம் எதுவும் இல்லாம பின்னாடி சுத்துவேன் நானும். தேங்க்யூ. இந்த 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 பாட்டெல்லாம் இப்போ மியூசிக் வாய்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இருந்தாலும் லிரிக்ஸ் ரொம்ப கேஷுவலானது, சும்மாவே சீனு ஸ்கூலுக்கே டானு. அப்புறம் இந்த மியூசியம் இருக்க ஒரு பாட்டு இருக்கும், டைரி மில்க டைரியில வச்சு தூரத்தில் நின்று, அது பயங்கரமா இருக்கும். அந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேஷுவலா யதார்த்தமா பேச்சு வழக்குல இருக்கு. அப்படிதான் ப்ரோ லிரிக் எழுதுவாரு, கேஷுவலா டப்பு நீ இப்ப எந்த பாட்டு பண்ணாலும் ஆன் ஸ்பாட்ல தான் லிரிக் டக்குன்னு இது. ஹிப்ஹாப் அண்ணா கிட்ட மட்டும் சொல்லிருங்க, இந்த நான் வந்து என்னோட என்டையர் லைஃப்ல நிறைய நம்ம வந்து ரொமான்டிக் சாங் வந்து கேட்டிருக்கோம் வந்திருப்போம். ஆனா எனக்கு இந்த வாவா வெண்ணிலா அந்த பாட்டு இருக்குல்ல, ஆம்பளை படத்துல, அது மாதிரி நான் வந்து ஐயோயோ எந்த ஹார்மோன் எல்லாம் தீப்பிடிக்கும் போது நாங்க தீப்பிடிச்சிருவோம், அந்த மாதிரி நான் பயங்கர அடிக்ட். இப்போ ஓப்பன் பண்ண கூட யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும், அந்த மாதிரி டெய்லி கேட்டுருவேன். எனக்கு அதோட இது அது இது சொல்லுவாங்க, மியூசிக் இது சொல்லுவாங்க தெரியும், ரிதம் அப்படி பயங்கரமா வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். ஆம்பளைல எல்லா பாட்டுமே ஒரு வித்தியாசமான ஒரு ஜெனரா. மெட்ராஸ் மாதிரி ஒரு வைப். இது குடும்ப பாட்டு யார் என்ன ஐயோ அது பயங்கரம். இது யார் என்ன சொன்னாலும் எங்க தெரியும் இப்போ வரைக்குமே ஃபேமிலி பாட்டு அந்த பாட்டு வாங்க எல்லாம் யார் என்ன சொன்னாலும் வந்து கான்செர்ட்ல வந்து அது ஃபைனலா பாடுவோம். ஓகே, பேசிக்கா வாடி புள்ள வாடி தான் லாஸ்டா வரும், சர்ப்ரைஸா வச்சிருப்போம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். யார் என்ன சொன்னாதான் கிளைமேக்ஸ்மே முடிச்சிருவோம். ஓகே, யார் என்ன சொல்ல பாடுறப்போ எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆக்சுவலி அந்த பாட்டு கான்செர்ட் லாஸ்ட் இல்ல, நாங்க ஸ்டேஜ்ல எல்லா சிங்கர்ஸுமே சேர்ந்தே பாடுவோம். ஓகே, அப்போ வந்து ஆடியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் கட்டி பிடிச்சிட்டு இப்படி ஃபீல் பண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கோம் அந்த பாட்டு. அது இறைவா இதெல்லாம் வந்து அழுவாங்க நிறைய பேர். இறைவா, பள்ளிக்கூடம், ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ், அந்த மூட்ல வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இட்ஸ் a mixed of ஆதினா கான்செப்ட் வந்து ஒரு மிக்சட் ஆஃப் எமோஷன், எல்லாமே இருக்கு. எல்லா எமோஷனும் நீங்க பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம். நீங்க நான் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணால ஜெர்க் ஆயிடுவேன். நான் வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுறேன், அங்க அழுகுறாங்க, ஐயோ இவங்க ஏன் அழுகுறாங்கன்னு என் மைண்ட் அங்க போயிடும். ஓகே, அந்த மாதிரி ஒரு மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஸ்டேஜ்ல ஏறி வர ஒரு எமோஷன் இருக்கு, ஏடி வந்துருவானுங்க சில பேர், இது ஒரு வைப் இருக்கும். மிக்சட் ஆஃப் எமோஷன் ப்ரோ. அது ஒரு ஆதினா கான்செர்ட் நீயாவது வாங்க நெக்ஸ்ட். கண்டிப்பா டெஃபினட்டா நான் 2.0 கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஆமா, எல்லா ஜானர்ஸ்லயுமே ஒர்க் பண்ணிருக்காங்க. எமோஷனல், லவ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஜாலியா ஆரம்பிப்போம் கான்செர்ட்டை. ஓகே, நடுவுல வந்து எவ்வளவு பாட்டு போகும் மொத்த கான்செர்ட்ல? 30 to 35 பாட்டு போகும். அந்த 3 hours, அந்த 3 hours. அதுல வந்து ஸ்டார்ட் ஜாலியா ஆரம்பிப்போம், அப்புறம் சோஷியல் சாங்ஸ் நடுவுல, இன்ட்ரோல் முன்னாடி படம் மாதிரி சொல்லணும்னு வைங்களேன். ஸ்டார்ட் ஜாலியா இருக்கும், இன்ட்ரோல் பிளாக் வந்து வேங்கைய மகன்ல போய் இன்ட்ரோல் பிளாக். ஓகே, அப்புறம் முடிச்சிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ்ல ஆரம்பிக்கும். இறைவா, இது கிளப்ல மப்ளலாம் வந்துருமா? கிளப்ல மப்ள வராது, இறைவா வரும். நிறைய இந்த போகட்டும் போ, நானூறு ஏலியன் ஆல்பம்ல இருக்கிற அந்த சாங்ஸ், நிறைய அந்த சோஷியல் மெசேஜ் உள்ள சாங்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே டக்குன்னு மைண்ட். ஏலியன் பாட்டு வருமா ப்ரோ? நான் ஒரு ஏலியன் பண்ணனும், அது பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் நேத்து தான் மாஸ்ல இருந்து வந்தேன், நான் சொல்லுவாளா இந்த பாட்டு பண்ணலாம், சம பாட்டு ப்ரோ. அது சரியான பாட்டு. மேபி நெக்ஸ்ட் கான்செர்ட்ஸ்ல வந்து அது ஆட் பண்ணலாம். ஏன்னா அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா எந்த டைம்ல ரிலீஸ் பண்ணாரோ அந்த டைம்ல போர் போயிட்டு இருக்கு. ஆமா, இது பயோவார் இது. மூழ்க போறோம் மச்சி நாடல்ல, அதெல்லாம் அப்படிதான் அந்த பாட்டே கிரியேட் பண்ணது ப்ரோ. கோவிட்ல வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 1 month நாங்க 3 பேரும் ஒன்னா தான் இருந்தோம். நீங்க ஜீவன்னா இப்ப பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல வந்து அவரோட வீட்டுல தான் இருந்தோம். ஓகே, ஸோ ஏன்னா நிறைய வேலை போயிட்டு இருந்த டைம், பட வேலைகள்லாம் போயிட்டு இருந்தனால ஸோ லாக்டவுன் போட்டாங்க. ஸோ ஈசிஆர்ல அவர் வீட்டில் தான் ஃபுல்லாக இருந்தோம். வேலை பண்ணுறதுனால நானும் அங்கே போய் லாக்டவுன்ல அங்க லாக் ஆயிட்டேன். ஓகே, ஃபுல் அங்கே தான் இருந்தீங்க? தூங்குறது 1 month அங்கதான். ஆமா, அங்கதான் இருப்போம். காலையில எழுந்துப்போம், என்ன பண்றதே தெரியாது, சமைப்போம், என்னென்னமோ எல்லாருமே பண்றதா நாங்களும் பண்ணிட்டு பாட்டு பண்ணுவோம் உட்காந்து ஃபுல்லா.
அப்பதான் அந்த ஏலியன் நானூறு ஏலியன் கிரியேட் ஆன டைம். அந்த மொமெண்ட் ஆஃப் லைஃப்ல யோசிச்சு பண்ணது தான் அந்த. ஆமா, அந்த டைம்ல நம்ம டிஸ்ட்ராக்டே ஆக முடியாது. வெளியில போனா தான் டிஸ்ட்ராக்ட் ஆக முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கோங்கிற பட்சத்துல நம்ம பாக்குறத வச்சு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாங்கிற ஐடியால வந்தது அந்த பாட்டு. நிறைய ஒரு அதுல பயங்கரமான அர்த்தங்கள் அந்த பாட்டுல இருக்கும், லைஃப் இருக்கும். ஆமா ப்ரோ, அந்த ஆல்பமே ஒரு லைஃப் இருக்கும் அந்த எல்லா பாட்டுலயும். மனுஷங்க இவ்வளவுதான்டா, இது எதுக்குடா இதெல்லாம் போய் அடிச்சுக்கிறீங்க, இதுக்கெல்லாம் இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். அது வேற லெவல் ப்ரோ. அது நாளா அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதுக்கு அப்புறம் அது திருப்பி ரிப்பீட் மோட்ல கேட்டு 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 அவ்வளவுதான் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி உணர்ந்த பாட்டு அந்த பாட்டு. அது அப்படிதான் கான்செப்ட் வந்து விட்டான் பாருங்க. இன்டர்வல் பிளாக் அப்புறம் இது சோஷியல் சாங்ஸா போகும். அப்போ வந்து பயங்கர எமோஷனலா இருப்பாங்க எல்லாம் ஆடியன்ஸ்லாம், அழுவாங்க, அன்கன்ட்ரோலபிளா இருக்கும் பார்க்கவே. சிலலாம் இவர் இறங்கி போய் க்ரௌடுக்குள்ள ஒரு அளவுக்கு போக முடியும். நீங்க இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அது அளவே பண்ண மாட்டாங்க, க்ரௌடுக்குள்ள போறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டிஸ்லாம் அங்கே பயங்கர டைட்டு. ஸோ ஒரு சில இடத்துல போய் அவர் கன்சோல் பண்ணுவார். அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது பார்க்கவே. ஸோ அது எல்லாருக்குமே இப்போ எனக்கே வந்து கண் கலங்கிரும் ஒரு சில இடத்துலலாம். அப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு ஆஃப்டர் இன்டர்வல் பிளாக். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஃபுல் பிளாஸ்ட் அழுததுக்கெல்லாம் சேர்த்து எதிர்நீச்சல் ஆரம்பிச்சு பைசா நோட்டு போய் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் பக்கம் வந்து போய் அடிச்சு பொழந்துட்டு லாஸ்ட்ல யாருன்னு சொன்ன முடிச்சு அப்படியே பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணி. ஸ்டார்டிங் மழை பெய்யுது, இடையில வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து காத்து மட்டும் அடிக்குது. எங்க கான்சர்ட்ஸ்ல நீங்க நிறைய கான்சர்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அது என்னமோ தெரியல, அது என்னன்னு தெரியல, வாழ்த்தா என்னன்னு தெரியல. எல்லா கான்சர்ட் ஆரம்பிக்கிறது முன்னாடி என்ன கிளைமேட் வெயிலாக இருந்தாலுமே அந்த கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 hour 2 hours முன்னாடி லைட்டாக மழை பெஞ்சிரும். எல்லா கான்சர்ட்லையும் நடந்திருக்கு. எனக்கு அது சரியான ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்னன்னா மொட்டை வெயில் அடிக்குது மலேசியாவில், என்னன்னே தெரியல. திடீர்னு அந்த ஸ்டேஜ் ரிகர்சல் முடிச்சிட்டோம், இப்போ அடுத்த 1 hourல ஆடியன்ஸ்லாம் உள்ளே வர போகிறாங்க. ஸோ நாங்கள் சவுண்ட் செக்லாம் பண்ணிட்டு இப்படி கிளம்புறோம், படன்னு ஒரு 10 நிமிஷம் அடி மழை. ஓகே, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லா கான்சர்ட்லயும் நடக்குதுன்னா அது எல்லா கான்சர்ட்லயும் நடந்தது ப்ரோ. மேக்ஸிமம்னா நான் என்ன 1 or 2ல தான் நடந்திருக்காதுன்னு வைங்களேன், மிச்சம் எல்லாத்துலயும் இருந்திருக்கு. அண்ட் இட்ஸ் நாட் அ ரெய்னி டைம் ஆல்சோ. இதுவா இருக்கும், சம்மர் இந்த மாதிரி டைம் தான் இருக்கும். வாழ்த்துக்கள். நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டும் வெற்றி ப்ராஜெக்டா வர எங்க டீம் சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் ரெட் நூல் நேயர்கள் அண்ட் உங்க டீமுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப ஜாலியா போச்சு, நிறையா போச்சு, எமோஷனலா போச்சு, கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு, நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.